தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். பொன்பாஸ்கர் மேல அந்த கேஸ் இருக்கு. அவருக்கு கட்சி பதவியா? பணத்தை சுருட்டிய பாஜக தலைவர், தர்ணாவில் இறங்கிய கட்சி பெண், அதிர வைக்கும் கமலாலய சம்பவம். திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகர் பகுதியைச் சேர்ந்தவர் பவுல்ராஜ். இவரது மனைவி வளர்மதி சென்னை அம்பத்தூரில் கேட்சி என்ற ஸ்பா சென்டர் ஒன்றை நடத்தி வரும் வளர்மதி பாஜக கட்சியில் உறுப்பினராக உள்ளார். மேலும் தனது தொழிலில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தங்களுடைய குடும்பத்தை மேம்படுத்தி வந்தார். இந்த நிலையில் ஸ்பா சென்டர் வைத்திருக்கும் வளர்மதிக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளரான பொன் பாஸ்கர் என்பவருடன் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பொன் பாஸ்கரிடம் போரூர் சிக்னல் பகுதியில் ஸ்பா சென்டர் வைக்க வேண்டும் என வளர்மதி கூறியுள்ளார். அப்போது அதை பயன்படுத்தி கொண்ட பொன் பாஸ்கர் போரூர் சிக்னலில் ஸ்பா சென்டர் வைக்க உரிமை வாங்க வேண்டும் என்றால் அதற்கு 25 லட்சம் ரூபாய் செலவாகும் என வளர்மதியிடம் கூறியுள்ளார். ஆரம்பத்தில் பணம் கொடுக்க தயங்கிய வளர்மதி ஒரு கட்டத்தில் பொன் பாஸ்கர் கேட்ட பணத்தை கொடுக்க தயாராகியுள்ளார். அதன்படி பொன் பாஸ்கரின் வங்கி கணக்கில் 18,55,000 ரூபாயும் மீதமுள்ள பணத்தை ரொக்கமாகவும் கொடுத்துள்ளார். ஆனால் பணத்தை வாங்கியவுடன் பொன் பாஸ்கரின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. வளர்மதியிடம் சொன்னபடி ஸ்பா சென்டர் உரிமை வாங்கி கொடுக்காமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்துள்ளார். மேலும் இது பற்றி வளர்மதி கேட்கும் போதெல்லாம் பொன் பாஸ்கர் சரியான பதிலளிக்கவில்லை. இத்தகைய சூழலில் போரூர் சிக்னல் அருகில் உள்ள கேட்சி ஸ்பாவை வளர்மதிக்கு வாங்கி தருவதாக கூறி பணத்தை வாங்கிவிட்டு பொன் பாஸ்கரின் நண்பர் அருண்குமார் என்பவர் அந்த ஸ்பா சென்டரை நடத்தி வந்துள்ளார். ஒரு கணம் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த வளர்மதி தான் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டு பொன் பாஸ்கரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். இதனால் இரு தரப்பினர் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் பொன் பாஸ்கர் தனது கட்சியின் ஆதரவாளர்களுடன் வளர்மதிக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அது மட்டும் இன்றி ஸ்பாக்கு உரிமம் வாங்கி தருவதாக பணம் வாங்கி கொண்டு அந்த பெண்ணை மிரட்டுவதாகவும் ஸ்பாவில் பணிபுரியும் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் திருவள்ளூர் மாவட்ட மூத்த பாஜக நிர்வாகிகள் மீது புகார் எழுந்தது. மேலும் இது தொடர்பான ஆடியோ வெளியாகி சோசியல் மீடியாவில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் வளர்மதியிடம் பணத்தை ஏமாற்றிய பொன் பாஸ்கர் மீது கடந்த ஜூன் மாதத்தில் புதுநகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் பொன் பாஸ்கர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அதே வேளையில் இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கட்சிக்கு களங்கம் விளைவித்ததாக கூறி 2 பேரை நிரந்தரமாகவும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் பொன் பாஸ்கர், KMR முத்துராஜ் ஆகியோர் தற்காலிகமாக நீக்கப்படுவதாக பாஜக தலைமை அறிவித்தது. மேலும் இது தொடர்பான வழக்கும் நிலுவையில் உள்ளது. இத்தகைய சூழலில் கட்சியில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பொன் பாஸ்கருக்கு தற்போது மீண்டும் மாவட்ட பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஒரு கணம் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த வளர்மதி தான் ஒரு பாஜக உறுப்பினர் என்ற அடிப்படையில் சீனியர் நிர்வாகிகளிடம் இது குறித்து கேட்டுள்ளார். ஆனால் அவர்கள் சரியான பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த வளர்மதி பாஜகவில் இருக்கும் தனது ஆதரவாளர்களை அழைத்துக் கொண்டு பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருக்கும் பாஜக நிர்வாகிகளுடன் வளர்மதியும் அவரது ஆதரவாளர்களும் சேர்ந்து பொன் பாஸ்கருக்கு மீண்டும் மாவட்ட பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டதை கண்டித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இத்தகைய சூழலில் வளர்மதி தான் கொடுத்த பாலியல் புகார் மீது நடவடிக்கை எடுக்க கூறி பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் பாஜக அலுவலகம் முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. அப்போது அங்கு வந்த பாஜக மாநில செயலாளர் சந்திரன் என்பவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து வளர்மதி அளித்த புகாரில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.
தற்போது பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அமர்ந்து கொண்டு பெண் ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.